ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பப்பாளி காய் கூட்டு பண்ணி காட்ட போறேன். அதுக்காக பயத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனு. கடலப்பருப்பு என்கிட்ட இல்ல. அதனால நான் பயத்தப்பருப்பு போட்டு மட்டும் பண்ண போறேன். பயத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். நீங்க கடலப்பருப்பு இருந்தா பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. இல்ல கொஞ்சம் கூட எடுத்துங்க. பப்பாளி காய் எடுத்து வச்சிருக்கேன். இத வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் பொடி, உப்பெல்லாம் போட்டு இத வேக விட போறேன். பப்பாளி காய் இதில போட்டு பப்பாளி காய் உங்க வீட்ல கிடைச்சதுன்னா நீங்க பண்ணுங்க. இத பாருங்க. இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, இப்ப கொஞ்சம் உப்பு போடுறேன். அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஏன்னா உப்பு கொஞ்சம் உரைச்சு இதில இந்த காயில சேரும். அதனால ரொம்ப உப்பு போட்டா வேகாத போயிடுத்துன்னா, அதனால உப்பு போட்டு வேக விட்டுட்டு வரேன். இத பாருங்க. இதுக்கு என்னென்ன வறுக்கணும்னு சொல்றேன். 1 டீஸ்பூன் இல்ல 1 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். ஏன் மிளகா கம்மியா போட்டிருக்கேன்னா, மிளகு போட்டு பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பொரிச்ச கூட்டு மாதிரியும் சாப்பிட்லாம் நம்ப. பொரிச்ச கூட்டுனா சாதத்துலேயும் பெசஞ்சு சாப்பிட்லாம். ஜீரகம், கருவேப்பிலை எல்லாமே இதெல்லாம் வறுக்கணும். தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இத வறுக்கும்போது உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன். எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் ஆக்சுவலா. இது மாரி நார்மல் கூட்டு பண்ணுறதோட இது மாரி கூட்டு பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். ஒரு வாணலியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தியிருக்கேன். இப்போ உளுத்தம் பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். அது செவக்கட்டும். செவந்த பிறகு ஒண்ணு ஒண்ணா போடுவோம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவந்தோனே மிளகாவையும் போட்டாச்சு. மிளகையும் போட்டுறலாம். ஏன் முன்னாடியே மிளகு போடக்கூடாதுன்னா வெடிக்கும் மிளகு. அதனால அப்புறமா இது கொஞ்சம் செவந்தோனே மிளகு போடுவோம். பொறுமையா சிம்ல வச்சு பண்ணுங்க. இல்லைன்னா மிளகு படபடன்னு வெடிச்சு உங்க மேல தெளிக்கும். அதனால சிம்ல வச்சுட்டு மிளகும் நல்லா இதுங்கினோனே, அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் ஜீரகத்தை போடணும். ஆஃப் பண்ணாத ஜீரகத்தை போட்டா கசப்பு தன்மை குடுத்துரும். இது பொரிச்ச கூட்டு மாரி பண்றதுனால, இப்ப நம்ப நார்மலா பச்சை மிளகா, தேங்காய், ஜீரகம் வச்சு கூட்டு பண்ணுவோம். அது இல்லாத இது பொரிச்ச கூட்டு. இதுக்கு தேவையான தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது ஆறினோனே ஜீரகத்தையும் கொஞ்சம் போட்டு, இத பாருங்க பச்சை ஜீரகத்த கொஞ்சம் போட்டு, தேங்காவையும் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ ஒரு வாணலியில எண்ணெய் ஊத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊத்தி பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்ட்ட இருந்தா தேங்காய் எண்ணெய் ஊத்துங்க. என்கிட்ட இல்லாதனால சும்மா கடலை எண்ணெய் ஊத்திருக்கேன். இத தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டிட்டு, இந்த வேக விட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த காய் வேக விட்டு பயத்தம்பருப்பும், பப்பாளி காயும் வேக விட்டு வச்சிருக்கேன்ல, அத தூக்கி இதில கொட்டுங்க. இது நல்லா ஏற்கனவே வெந்ததுனால ஒரு கலர கழட்டு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்ப தேவையான இன்னும் கொஞ்சம் உப்பையும் போட்டு, அந்த அரைச்சு வச்ச விழுது இருக்குல்ல, அந்த எல்லாம் உளுத்தம் பருப்பு, எல்லாம் மொளகா, மிளகு, ஜீரகம் விழுத இதில கொட்டி, ஒரு கொதி வந்தோனே ஆஃப் பண்ண வேண்டியது தான். இதுக்கு தேவையான கருவேப்பிலையும் போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த கூட்டு பண்ணி பாருங்க. நார்மல் கூட்டோட இது டேஸ்ட்டா இருக்கும். இந்த பாருங்க கருவேப்பிலை போட்டாச்சு. நீங்க இந்த கூட்டு பண்ணிட்டு ஒரு சாதம் ஏதான ஒரு கலந்த சாதம் இன்னைக்கு தக்காளி சாதம் பண்ண போறேன். அதுக்கு தான் இந்த கூட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வறுக்கும்போது கட்டி பெருங்காயமா இருந்தா போட்டு வறுங்க. நான் மறந்துட்டேன். இப்ப பெருங்காயம் போடுறேன். லாஸ்ட்ல மறந்து போயாச்சு. வாசனை பெருங்காயம் தான். மறந்து போயாச்சு. அதனால பெருங்காயத்தூள் போட்டேன். இந்த பாருங்க ரெடி ஆயிடுத்து. நீங்களும் இது மாரி பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். அது மாரி ஒரு சாதத்த வடிச்சுட்டு இந்த கூட்ட பசஞ்சு கூட சாப்பிடலாம். ஒரு அப்பளம் பொரிச்சுண்டு ரொம்ப இது காரசாரமா மிளகெல்லாம் போட்டதுனால காரசாரமா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்க.